ஒரு கிலோவாட் நீங்க போட்டீங்கன்னா மானியம் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வாட்ஸ். ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்றோம், ஆன் கிரிட் சிஸ்டம் பண்றோம், ஹைபிரிட் பண்றோம். இபியோட பை மந்த் பில்லே வந்து 300 to 500 rupees தான் இனிமேல் வரும். சோலார் மோட்டர்னே தனியா வருது, சோலார் பம்ப்ஸ்ன்னு. கஸ்டமருக்கு என்ன தேவை, என்ன ரிக்வயர்மெண்ட், அதை வந்து பாத்துக்கிறோம். ட்ரஸ்ட் வந்து 25 years கண்டிப்பா பிடிக்காது. 25 years தாராளமா உங்களுக்கு வந்து ஆங்கர் போல்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். ரொம்ப குவிக்கா ஃபினிஷ் பண்ணாரு அண்ட் வெரி நீட் ஜாப். காற்றுலயே வந்து 24/7 வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து டெக்னாலஜிலாம் இருக்கு. கம்பெனியோட பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 20 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ஸ்லோப் வந்து நம்ம கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஈல்டு வந்து கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் வ்ளாக்ஸ். நம்ம எங்க பாத்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி சோலார் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். சார் எங்க கம்பெனி பேர் வந்து கிரீன் எனர்ஜி டெக். நாங்க வந்து பல்லாவரத்துல வந்து இருக்கிறோம். இப்போ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சோலார் வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். இந்த சைட் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை நகர், எஸ்கலத்தூர்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ சோலார்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சோலார்லேயே நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம், ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம், ஹைப்ரிட் பண்ணுறோம். அது இல்லாமல் விண்டும் வந்து டொமஸ்டிக் டர்பைன்ஸும் பண்ணுறோம் நாங்கள். இப்போ சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏ கிரேட் பி கிரேட்லாம் சொல்லுவாங்களா எப்படி சார்? சார் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு என்ன தேவை, என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, அதை வந்து பார்த்துக்குறோம். ஸோ கஸ்டமர் இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதானி பேனல்ஸ் தான் வேணும் பர்டிகுலராக சொன்னனால அதானி பேனல்ஸு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டாட்டா தான் வேணும் அப்படின்ட்டு பர்டிகுலராக கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த சோலார்லாம் எப்படி சார் இருக்கு? இப்போ இந்த ஒரு பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வாட்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300 வாட்ஸ் வரும். ஓகே, ஸோ கஸ்டமரோட கன்சப்ஷனு அவருக்கு வந்து மினிமம் ஆஃப் தி பில். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து பை மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 to 7,000 கட்டுறாரு. அவங்களுக்கு இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இபியோட பை மந்த் பில்லே வந்து 300 to 500 rupees தான் இனிமேல் வரும். ஓகே, இப்போ இந்த சோலார்லாம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ மினிமம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 kilowatt சிஸ்டம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் நம்மளுக்கு இடம் வேணும். ஓகே, இப்போ இந்த சோலாரில் விண்ட் டர்பைன் பண்ணுறீங்களா சார்? சோலார் இல்லாமல் விண்ட் டர்பைன்ஸ், அதாவது காற்றுலேயே வந்து 24/7 வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து டெக்னாலஜிலாம் இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த கவர்மெண்ட் அந்த மானியெல்லாம் பண்ணுறீங்களா எப்படி சார்? ஆமாம் சார், இப்போ கஸ்டமர் நம்மளை அப்ரோச் பண்ணோடனே நம்ம வந்து A to Z சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சோலார் மீட்டர் அப்ளிகேஷன்ல இருந்து இன்ஸ்டலேஷனு, எரெக்ஷனு, அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே நம்ம எண்ட் டு எண்ட் நம்ம பண்ணிட்டு, அது இல்லாமல் மானியம் இப்போ 3 கிலோவாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 78,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸும் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து அதையும் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ இந்த சோலார்லாம் யார் யாருக்குள்ள சர்வீஸ்? இப்போ சோலார் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 6,000 to 7,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியரி. ஓகே, இப்போ அதுக்கு கீழே கட்டுறவங்களுக்கும் பெனிஃபிஷியரியாக அமையலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏசி போட்டால், வாஷிங் மிஷின் போட்டால் வந்து கரண்ட் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகும், பில்லு நிறைய வந்துடும்ன்ட்டு பயந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் சோலார் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன முதலீடு போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா வித்தின் 2 to 3 years வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதலீடை நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான் உங்களுக்கு இது. ஓகே ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த வீட்டுக்கு சோலார் போட்டுறீங்க, இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு? இல்லை சார், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 18க்கு 12 பண்ணியிருக்கோம் நான். ஓகே, அது இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MNRE ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பண்ணது. MNREன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் சப்சிடரிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் இருந்தால் தான் கஸ்டமருக்கு சப்சிடரி கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சோலார் வந்து லைஃப் எத்தனை? சார் இப்போ கம்பெனியோட பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து எல்லாமே ஹாட் டிப் கேல்வனைஸ்டுன்ற ஒரு ப்ராசஸில் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து ரஸ்ட் வந்து 25 இயர்ஸ் கண்டிப்பா பிடிக்காது. 25 இயர்ஸ் தாராளமா இது தாராளமா லைஃப் வரும். ஓகே. இப்போ இந்த சோலார்ல கிலோவாட்லாம் பண்றாங்க சார்? ஆமா சார். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமரும் கன்சப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டிஎன்இபில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாங்ஷன் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து பை மந்த்லி வந்து 6000 7000 யூஸ் பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு 3 கிலோவாட்ல இருந்து 4 கிலோவாட் வந்து சாங்ஷன் லிமிட் இருக்கும் ஏற்கனவே. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து 4 கிலோவாட் வந்து சாங்ஷன் லிமிட் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம 4 கிலோவாட் சிஸ்டம் வரைக்கும் தான் போட முடியும். ஓகே. ஸோ இதுதான் ரூல். சரிங்க சார். இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடி லெவலில் கொடுக்குறாங்க கிலோவாட். அதான் சார். இப்போ கவர்மெண்ட் பிஎம் சூரிய கிரகன்ற ஒரு ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு 1 கிலோவாட் நீங்க போட்டீங்கன்னா மானியம் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே 2 கிலோவாட் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் அண்ட் அபவ் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வந்து 78,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடரியா கொடுக்குறாங்க. ஒரு சின்ன முதலீட்டில் வந்து அவங்க பண்ணாங்கன்னா சப்சிடரி போக அவங்களுக்கு போட வேண்டிய ஒரு 3 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஸோ இந்த 1.5 லட்ச ரூபா அவங்க பை மந்த்லி 6,000 ரூபா கட்டுறாங்கன்னா வருஷத்துக்கு இட் கம்ஸ் அரௌண்ட் 36,000 வந்துடும். ஓகே. சரிங்களா? ஸோ இந்த 36,000 3 வருஷத்துல வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க காசு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மாதிரி. சரிங்க சார். இப்போ சோலார் பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கும் வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் வெண்டார், கவர்மெண்டோட ரெஜிஸ்டர்ட் வெண்டார். ஸோ இந்த ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் பரவலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சோலார் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இது எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று ஈவினிங் வந்து எரெக்ஷனும் பேனலும் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரும் அதுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அது ரெடி ஆனோன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து டிசி லைன் தள்ளி எர்த்திங் வேலை, இன்வெர்ட்டருக்கு போக வேண்டிய வயரிங் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சிடும். ஓகே சார். இப்போ இந்த சோலார் ஃபிட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி முடியலாம் போகுது இது சோலார்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான் சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து 4 லெக்கை நிப்பாட்டணும். அதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த மாதிரி வெதரிங் கோர்ஸ் போட்டு ஏற்கனவே போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த போல்ட்டுக்கு உண்டான ஹோல்ஸ் போடும் போதே ஒரு வாட்டர் ரெப்பலண்ட் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து ஃபாஸ்ட்னர் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது உள்ள போடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வந்து தண்ணி வந்து உள்ள போகிற பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் அதை வந்து நாங்கள் அப்பயே அரெஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் இப்போ இந்த பாக்ஸ் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த 1.5 அடிக்கு ஆர்சிசி நாங்கள் வந்து ஜல்லி ஃபில் பண்ணிடுவோம். ஓகே. இதில் ஃபில் பண்ணிட்டு அது பர்மனெண்ட்டாக அப்படியே விட்டுருவோம். ஓ சரிங்க. இப்போ இந்த சோலார் ஃபிட் பண்ணோம்னா எவ்வளோ நாள் சார் பண்ணலாம்? ஒரு வீட்டுக்கு 2 days கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம்னா 2 daysல பண்ணலாம் சார். இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மாடி இருக்கு சார். இந்த 3 மாடியில் இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த புயல் காத்துலாம் வந்துச்சுன்னா எந்த பாதிப்பு வராதா சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் வந்து இது 3rd floor. அது இல்லாமல் இது வந்து 10 அடிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மேலே ஏற்றிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு வந்து ஆர்சிசி வந்து உங்களுக்கு வந்து ஜல்லி போட்டு உங்களுக்கு வந்து ஆங்கர் போல்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து இந்த சைடு சப்போர்ட்டும் வந்து ஆங்கிள்ஸ் வந்து 3 காலுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 mph விண்ட் ஸ்பீடை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சார். சார் இப்போ அந்த சோலார் நீங்கள் ஃபிட் பண்ணிருக்கீங்க, இது வந்து எவ்வளோ வெயில் வச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்களா? இல்லை சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 100 degrees வரைக்கும் வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதனால வந்து நம்மளோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 to 50 degrees தான் போகும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லாயிருக்கும். இன்னும் ஹையாக போச்சுன்னா ஈல்டு தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வருமே தவிர மற்றபடி கம்பெனி வந்து அதுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். அந்த சோலார் எவ்வளோ ஃபீட்டா சார் இது? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்த் வந்து உங்களுக்கு வந்து 10 feet-ம், சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 feet-ம் போட்டிருக்கோம். சென்னையோட ஜியோகிராஃபி பிரகாரம் இந்த ஸ்லோப் வந்து நம்ம கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஈல்டு வந்து கிடைக்கும் சார். இப்போ இந்த சோலார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபிட் பண்ணாத மேலேங்க சார் ஹைட்டாக போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து 4 அடி ஹைட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு என்னென்னா இந்த கீழே இருக்க இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு உண்டான வேறு ஏதாவது யூட்டிலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து
அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம இந்த 10 அடியும் 8 அடி ஒரு சைடு போட்டோம்னா நம்ம வந்து கீழே இருக்க வந்து ஸ்பேஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செடிகள், கிராட்டன்ஸ் அந்த மாதிரி செடியெல்லாம் கூட நீங்கள் வந்து கீழே வச்சு வளர்க்கலாம். சார் இப்போ நீங்கள் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கும் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வந்து மோட்ரு ஓடினாலும் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆக வந்து மோட்ரு ஓடினே இருக்கும். ஸோ எத்தனை அடி ஆழம்னாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பேனல்ஸை டிசைன் பண்ணி எவ்வளோ அவுட்புட் வேணும் மோட்ரு ரன் ஆகிறதுக்கு, அந்த சோலார் மோட்ருன்னே தனியாக வருது, சோலார் பம்ப்ஸுன்னு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே சார், இப்போ விவசாயிகள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அது? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட இடத்தோட வீடியோஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எவ்வளோ அடியில் வந்து போர் போட்டு வந்து எடுத்திருக்காங்கன்றத சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஆகுது ப்ராஜெக்ட் வேல்யூன்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஓகே சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் சார். ஓகே சார், இப்போ விவசாயம் பண்ணுறீங்க, இப்போ கம்பெனிஸு அவங்களோட பண்ணிட்டு இருக்கீங்களா? இண்டஸ்ட்ரீஸுக்கும் கண்டிப்பாக பண்ணுறோம் சார். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்சிடரி வந்து ஸ்கீம்ஸில் வராது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரூஃப் டாப்ஸுக்கு மேலேயே வந்து ஷீட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார். சார் வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கங்க, என் பேர் குமார். நான் எஸ்ஆர்டி ஆதித்யா ஃப்ளாட்ஸில் இருக்கேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் சோலார். ஸோ மிஸ்டர் வினோத் Green Energy Direct, my friend, so install this solar for me. Excellent job he was done anga. Romba quick finish pannaru and very neat job. I never expected to do such a neat job. He done it in great time and very good installation and all. Proper explain pannaru eppadi enna edi, what is solar panels, what is the inverter and what is the wiring, what is the earthing, everything point to point our explain pannaru. I was so impressed, and the same way he finished the job within span of 2.5 days, and good team he got anga. And his support was excellent to me, and he helped me in every point to get the things done, including the subsidy from the government of India and a meter from the EB office. I was happy and thrilled. I would say thank you very much, Vinod. நீங்கள் சோலார் எதுக்கு சார் சூஸ் பண்ணீங்க? Actually, என்னோட பில்ஸ் நிறைய வந்துனே இருக்கு பை மந்த்லி. இட்ஸ் கிராசிங் மை லிமிட் அண்ட் இட்ஸ் பிஞ்சிங் மை பாக்கெட். சார் என்ன ஆப்ஷன் என்வாயன்மெண்டல் கூட இது பெட்டர் நினச்சிட்டு ஐ வென்ட் டு த சோலார். And we have to see next coming months the bills எப்படி வரும் என்னன்னு. That is the main reason anga. Plus I want to take care of the environment also. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ குமார் சார் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது அவரோட இபி பில்ஸ் பை மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 6,000-7,000 ருபீஸ் வந்துருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அவரோட சாங்ஷன் லிமிட் என்னன்றதை நாங்கள் பார்த்துட்டு விச் சஜஸ்டட் ஹிம் ஃபார் 3 கிலோவாட். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை மந்த்லி வந்து ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் வந்து இட் வில் ஜென்ரேட் அரவுண்ட் 800 to 900 யூனிட்ஸ் பை மந்த்லி. ஸோ அவரோட பில்லு, அவரோட கன்செப்ஷனு, அவரோட ஜென்ரேஷனு இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ அவருக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய பில்லு வந்து மேக்ஸிமம் 300 to 500 ருபீஸ் தான் வரும். அந்த அஷூரன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போக போக அவரே அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பார். ஓகே சார், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டான ஆஃபர் எதனா பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இந்த வீடியோ பார்த்து என்கொயரி வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 50 கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம் சார். நான் ஓகே, நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு 50 பேருக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயருன். தேங்க்யூ சார். ஓகே.